Hi guys, welcome back to my channel videhassweethome. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் அனுப்புற எல்லா வீடியோஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில நான் ரொம்ப லேட்டா எந்திரச்சேன். சோ தூங்கிட்டேன், குளிர் அடிக்குது அப்படினு சொல்லிட்டு. ஆனா எங்களுக்கு எல்லாத்துக்குமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணனும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபாஸ்டா நீங்க வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணனும்ங்கற சமயத்துல இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்ளோ அவசரத்துல கிளம்பினா கூட நான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட கடமை உணர்ச்சியை நினைச்சு நானே ரொம்ப பெருமிதப்படுறேங்க. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே வந்து அரிசி ஊற போட்டுருங்க. ஆர்டினரி ரைஸா இருந்தா ஊற போடணும், இல்ல பாஸ்மதி ரைஸா இருந்தா அதை கூட தேவையில்லை. ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 1.5 கரண்டி வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க, குக்கிங் ஆயில். அதுல வந்து ஒரே ஒரு பிரியாணில 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி முக்கு, இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல வெங்காயம் வந்து கட் பண்ணி தேவையில்ல, தக்காளி போட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன், ஒரு கத்து கருவேப்பிலை. அப்புறம் இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி வந்து அரைச்சு வச்ச பேஸ்ட். நான் வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வந்து இஞ்சியை அரைச்சு வச்சு பேஸ்ட் வச்சிருப்பேங்க. சோ அதுல இருந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு நம்ம வந்து எதுவுமே கட் பண்ணல பாத்தீங்களா, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தாங்க கட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம போட போறது இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இது வணங்கின உடனே ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து உதிர்த்தே வந்து விக்கிறாங்க. அதாவது அந்த கார்ன்ல இருந்து அந்த ஸ்வீட் கார்னோடைய அந்த கிரானியூல்ஸை வந்து எடுத்தே விக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பாக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் 200 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இப்ப எண்ணெயில போட்டு நம்ம வந்து வணக்கிக்கலாம். சோ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உதிர்த்ததே வாங்கினதுனால நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க வந்து அதுக்கு கூட டைம் ஆகும். பட் இது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியா 15 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க. இப்ப வந்து அரிசியை வந்து வாஷ் பண்ணி நான் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். நான் சாதாரண சாப்பாட்டு அரிசியில தான் செய்ய போறேன். நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க, இன்னும் பிளேவர்ஃபுல்லா இருக்கும். சோ ஊற வச்ச தண்ணியோட நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். சோ அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணுங்க. கொதிக்கிறதுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீம் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வெயிட்டர் போட்டீங்கன்னா சீக்கிரமாவே வந்து விசில் வந்துரும். சோ இத வந்து ஒரு சாதாரண அரிசி அப்படின்னா நீங்க வந்து 3 விசில் விடுங்க. பாஸ்மதி ரைஸ்னா ஒரு 2 விசில் விடுங்க. விட்ட உடனே அவ்வளவுதாங்க, சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். நீங்க வந்து இறக்கிட்டு ஒரு கலரிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையை வந்து தூவி நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க செஞ்சிட முடியும். சோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.